வணக்கம், நான் உங்கள் டிராயிங் மாஸ்டர் விஸ்வராம். நாம் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 15க்காக நேரு போர்ட்ரேட் பிக்சர் பென்சில் ஷேடிங் வரையலாம் வாங்க. இதில் சார்கோல் பென்சில் வச்சு நாம் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். நாம் ஒரு பிக்சரை ட்ரா பண்ணும்போது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாம் கேப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹைட்டு கம்மியாகவும் அதனுடைய வித்து லென்த்தியாகவும் இருக்கிற மாதிரி நாம் ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு கோடும் எந்த மாதிரி வளைஞ்சிருக்கு அப்படிங்கிற கவனித்து போடணும். ஸ்ட்ரைட் லைனா, கர்வ்ட் லைனா, ஸ்லாண்டிங் லைனா அப்படி பார்த்து போடணும். இப்போது ஐப்ரோ ட்ரா பண்ணும்போது நெற்றிக்கு கொஞ்சமாக இடம் விட்டுட்டு ஐப்ரோ பாதி ஐப்ரோ இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோஸை ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு கண் ரொம்ப சின்னதாக நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ கண்ணுக்கு பக்கத்தில் ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஒரு பெண்டு வரும். கருவிழி செமி சைக்கிள் வர மாதிரி நாம் பண்ணுறோம். கருவிழிக்கு உள்ள ஒரு ஹைலைட் பாயிண்ட் வரும். அதுதான் ஹைலைட்டுன்னு சொல்கிறது. அதை நீங்கள் தவறாமல் ஒயிட் பாயிண்ட் விடணும். அடுத்த ஐப்ரோ பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கணும். திக்காக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பெண்டு பண்ணி ஷார்ப்பாக முடிக்கணும். சார்கோல் பென்சிலுங்கிறதுனால நல்ல பிளாக் ஸ்கெட்சுக்கு ஈக்குவலாக நல்ல டார்க்காக கிடைக்கும். இது ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஒரு பிக்சர் பண்ணும்போது மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆங்கிளும் ரொம்ப நீங்கள் கவனித்து பண்ணணும். இப்போது ஒரு கண்ணை விட இன்னொரு கண் பெரிய கண்ணாக போடுறோம், லென்த்தியாக போடுறோம். ஓல்டு மேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த கண் பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் நிறைந்த கண் ரொம்ப சின்னதாக ஓப்பன் ஆகிருக்கும். ரொம்ப இப்போ குழந்தைக்கு அப்படின்னா பெரிய கண்ணாக இருக்கும். இப்போ அந்த ஐப்ரோவுக்கும் தலைமுடி பகுதிக்கும் கொஞ்சம் கேப் வச்சுக்கணும். இப்போ கண்ணை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அவுட்லைனை இந்த ஷேடோ கூட கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். எப்படி இருக்குது படத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம ஷேடோ போட்டுக்கலாம். இப்போ சுருக்கங்கள் போடுறோம். நீங்கள் அதில் எத்தனை லைன் இருக்குன்னு கண்டிப்பாக எண்ணி போடணும். அப்போ தான் நமக்கு பிக்சர் கரெக்டாக கிடைக்கும். இப்போ தொப்பியில் வரக்கூடிய ஷேடோஸ் லைட்டாக நம்ம பண்ணிக்கலாம். சில இடங்களில் ஷேடு பண்ணும்போது உங்களுக்கு நான் ஃபிங்கர் வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் ஷார்ப் பண்ணிங்கன்னா அந்த பவுடர் கிடைக்கும். அந்த பவுடர் எடுத்து ஃபிங்கர் வச்சு நீங்கள் அதில் தொப்பியில் தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ நோஸ் நம்ம லென்த்தியாக போடுறோம். ஒன் சைடில் மட்டும் அந்த நோஸோட ஹோல் வர்ற மாதிரி லென்த்தியாக ஒரு ஹோல் வரும். அந்த ஷேடோஸோடு சேர்ந்து வரும். அதை நம்ம கவனித்து கரெக்டாக போடணும். இப்போ அதனுடைய மூக்குக்கு பக்கத்தில் அந்த ஷேடோஸ் வரும். அந்த சுருக்கங்களுக்காக ஒரு லைன் வரும். அதையும் போட்டுட்டு நீங்கள் அந்த பவுடர் எடுத்து கையில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஷேடோவை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்பப்போ அந்த ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம். பென்சில் ஷேடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். பிக்சரை நீங்கள் கரெக்டாக வரைகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலே ஷேடிங் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஷேடிங்கில் முக்கியமாக நீங்கள் 3 விஷயங்கள் கவனிக்கணும். அதில் லைட்டு, மீடியம், டார்க்கு, இந்த 3 விஷயங்கள் கவனிக்கணும். இப்போ காது ட்ரா பண்ணும்போது பாருங்கள், ஸ்லாண்டிங் டைப்பில் இருக்குது காது. ரொம்ப ஃபேஸை விட்டு வெளியில் போயிடாமல் கொஞ்சம் தொப்பிலேருந்து கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி மேல் சைடு காட்டிட்டு அந்த காதோட கீழ்ப்பகுதி ஸ்லாண்டிங்காக வர்ற மாதிரியும் சின்னதாகவும் நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ காதுக்குள்ளே உள்ள சுருக்கங்கள், ஷேடோஸு இதெல்லாம் நம்ம கவனித்து போடணும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ ஒரிஜினல் காப்பியில் அதை அப்படியே நீங்கள் ஜெராக்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். உங்கள் கண்ணு தான் கேமரா. இப்போ மேல் உதடு பண்ணுறோம். மேல் உதடை ரொம்ப சின்னதாக பண்ணுறோம். அது ஒரு பறவை பறக்கிற மாதிரி உண்டான அந்த மேல் உதடோட அந்த ஸ்ட்ரோக் வரும் பாருங்கள். ரொம்ப ஒரு வி ஷேப்பில் ஒரு பக்கம் சின்னதாகவும் இன்னொரு பக்கம் லென்த்தியாகவும் இருக்கும். கீழ் உதடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ ஃபேஸ் வர வர அப்படியே ஸ்லாண்டிங்கை வரும். வாயிலிருந்து அந்த ஸ்ட்ரோக்கை ஸ்லாண்டிங்காக கீழே கொண்டு வந்துடும் அந்த சின்னுக்கு. இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கண்ணிலிருந்து வாய்க்கு வரக்கூடிய ஸ்ட்ரோக் அந்த கோடு ஸ்லாண்டிங் டைப்பில் இருக்கும், சாய்வான கோடு. இப்போ வாயில் ஷேடோஸ்லாம் நம்ம போட்டுக்கிறோம். கீழ் உதட்டில் கொஞ்சம் ஹைலைட் இருக்கிற மாதிரி ஒயிட்டாக நம்ம விட்டுறோம்.
இப்போ அந்த தாடை பகுதி பண்ணும்போது வாயிலேருந்து கீழே வரும்போது நல்லாவே ஸ்லாண்டிங் ஸ்ட்ரோக் வந்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு டவுன் செமி கேர்வ் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த கேர்வ் வந்து அப் கேர்வாக மேலே போயிடுது, அந்த சுருக்கத்து பக்கத்தில் போயிடுது மேலே. இப்போ வாய்க்கும் கீழே வந்து ஷேடோஸ் வந்து பண்ணுறோம். இதில் பவுடர் மாதிரி அடிக்கடி பவுடர் கீழே உதிரும். நீங்கள் கவனமாக பண்ணணும். எல்லா இடத்துலையும் உங்கள் கை பற்றக்கூடாது. கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் கையை. இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லென்த்தி ஃபேஸாக தெரியும் உங்களுக்கு. அந்த நோஸ் பாருங்கள், அந்த லென்த்தியாக இருக்கும், நோஸ் லென்த்தியாக இருக்கும். நெற்றிக்கு கொஞ்சம் இடம் விட்டுருக்குறோம். அந்த தாடை பகுதி நல்லா இன்னும் வி ஷேப்பில் கீழே வந்து ரொம்ப ஜாஸ்தி, அந்த தாடை வந்து அதிகமான வந்து ஸ்பேஸ் இருக்குது. இந்த தாடை பகுதிக்கு அளவு என்ன அப்படின்னா 2 டைம் வந்து வாய் பகுதியை 2 டைம் எடுத்து வச்சா என்ன மெஷர்மெண்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு. ஒரு 2 செங்கலை எடுத்து அளந்தா எப்படி இருக்கும், ஒரு செங்கலை மேலே இருக்குது, அடுத்து 2 டைம் கீழே எடுத்து வச்சா என்ன ஸ்பேஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் இது. இப்போ காலர், நெக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதில் நெக் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் வருது. அதுக்கப்புறம் காலர், பாடி எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பிக்சர் நல்லா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 டைமாவது வீடியோவை நல்லா பார்க்கணும், திரும்ப திரும்ப பார்க்கணும். ஆங்கிள் மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணணும். எப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஞாபகம் வச்சுக்கணும். மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ரைட் சைடு ஷோல்டரை விட லெஃப்ட் சைடு ஷோல்டர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை நம்ம கரெக்டான கண் அளவே பெரிய அளவு, நம்ம ஸ்கேலில் அளக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. கண் அளவே பெரிய அளவு. கண்ணை வந்து நம்ம கேமரா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கண்ணில் தான் வந்து எம்எம்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஸ்கேலையே வந்து கண்ணில் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி தான் ஸ்கேல் கண்டுபிடிச்சாங்க. 10 mm கொண்டது ஒரு சிஎம்மு, 30 cm கொண்டது ஒரு அடி. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி ஒரு 2 cm எவ்வளோ இருக்கும், 1 cm எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலில் டாட் வச்சு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம், அளந்து பார்த்துக்கலாம். ஒரு கேம் மாதிரி விளையாடலாம். ஒரு 5 cm எவ்வளோ இருக்கும், 10 cm எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் கேம் மாதிரி வச்சு விளையாடலாம். இப்போ என்னால் சொல்ல முடியும் 5 cm, உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கேட்டு அழகாக விளையாடலாம். அப்போ மெஷர்மெண்ட்டு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். ஆங்கிள் வித் மெஷர்மெண்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ட்ராயிங்னு எல்லா வீடியோஸ்லையும் அடிக்கடி நான் சொல்லுவேன். இதை நீங்கள் வந்து மந்திரம் மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதை நினச்சிட்டு நீங்கள் ட்ரா பண்ணாலே நல்லா வரும். இப்போ கீழே ஷர்ட்டில் வந்து ஷேடோ போடுறோம். நல்லா டார்க்காக வருது. நல்ல பென்சிலை நல்லா டார்க்காக பண்ணிக்கலாம். மீடியம் ஷேடோ வரணும்னா உங்களுக்கு பவுடரை கையில் தொட்டு நீங்கள் தேய்ச்சாலே போதும். காட்டன் வச்சுக்கலாம், கையில் காட்டன் வச்சு தொட்டு தேய்ச்சாலும் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். தேவையில்லாத இடத்துல ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் எரேசர் வச்சு லைட்டாக அழிச்சிட்டு திருப்பியும் ஒரு டைம் வந்து காட்டன் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஸ்மூத்தாக ஆகிக்கிறோம். இப்போ பிக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.